எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவரின் தாயாராகிய மரியாள் வந்திருக்கிறார். இந்த சீட்டு, கிளி எடுத்து கொடுத்த இந்த சீட்டு உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த வருடம் உங்களுக்கு சுபிட்சமான வருடமாக மாறும். பல நன்மைகளை பெறுவீர்கள், ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நான் சொல்லவில்லை, கிளி சொல்லுகிறது. கிளி எடுத்து கொடுத்த சீட்டு சொல்லுகிறது. இன்னும் ஒரு சிலர் பாஸ்டர்மார்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாஸ்டர்மாருன்ற பேர்ல இருக்கிறவங்களே இந்த அட்டை, இந்த மாதிரி அட்டையெல்லாம் அடிக்கப்படாது, இதுல வசனத்தை போட்டு என்ன பண்ணக்கூடாது, கிளி ஜோசியம் மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பிரசங்கம். அடுத்து இந்த மாதிரி நீங்க கொடுக்கல, இது கிளி ஜோசியம் மாதிரி இருக்குப்பா, வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுறோன்னு வச்சிங்களேன். நீங்க ஐயோ தம்பி, நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல உள்ளவன் தெரியுமா, கிறிஸ்தவம்பா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்திருக்கேன், என்ன போய் பப்புக்கு கூப்பிடுறா, என்ன பண்றா, ஆனா அங்க தண்ணிலாம் அடிக்க வேண்டாம்னே. எப்பா போன மாசம் வரை ஒரு சைக்கிள்ல வந்துகிட்டு கிடந்தாரியா, சொந்த வீடு கூட கிடையாது, வாடகைக்கு கட்ட முடியாம என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கஷ்டப்பட்டுட்டு இருந்த மனுஷன். ஆனா இப்ப என்ன பண்றாரு, பிஎம்டபிள்யூ கார்ல போறாரு, 7-8 கார் வச்சிருக்காரு, எங்க போனாலும் ஏரோப்ளைன்ல தான் போயிட்டு கிடக்காரு, பெரிய ஆடம்பர பங்களா, ஒரு 5 கிரவுண்ட் இடத்துல இவங்க ஃபேமிலி மட்டும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க, மீதி இடம்லாம் சும்மா கிடக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, பெரிய ஆளாயிட்டாருப்பா. ஊழியம்னு ஆரம்பிச்சாப்ல, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றேன்னு என்ன பண்ணாப்ல ஆரம்பிச்சு பெரிய ஆளாயிட்டாரியா. ஜோஷியம், கிளி ஜோஷியம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் 2026 மட்டும் கிடையாது, 2025, 24, 23, 20, ஏன் 1990ல எனக்கு என்ன பண்ணாங்க, நான் போய்கிட்டு இருக்க திருச்சபையில இந்த அட்டை கொடுத்தாங்க. அதை நான் பத்திரமா என்ன பண்றேன், என்னோட பைபிள்ல வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர்கிட்ட இந்த மாதிரி பல அட்டைகள் இருக்கும். 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி உள்ள அட்டைலாம் கூட இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி அட்டை கொடுக்கறது தப்பு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி இருக்கு, இதுல நியூ இயர் நிக்குமேன்னு பார்த்தா இடையில ஆடு வந்துகிட்டு கிடக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, கிளி ஜோசியக்காரர்கிட்ட போறோம், ஆனா எனக்கு ஜோசியம் பாருங்க, ஒரு கிளியை ட்ரைனிங் கொடுத்து வளர்த்து அந்த கிளி முன்னாடி ஏகப்பட்ட அட்டைகள் போட்டு வச்சு அதுல அந்த கிளி என்ன பண்ணும், ஒரு அட்டையை எடுத்துட்டு கொடுக்கும். அவர் அதை பிரிச்சு எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவரின் தாயாராகிய மரியாள் வந்திருக்கிறார். இந்த சீட்டு, கிளி எடுத்து கொடுத்த இந்த சீட்டு உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த வருடம் உங்களுக்கு சுபிட்சமான வருடமாக மாறும். பல நன்மைகளை பெறுவீர்கள், ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நான் சொல்லவில்லை, கிளி சொல்லுகிறது. கிளி எடுத்து கொடுத்த சீட்டு சொல்லுகிறது. இந்த மாதிரி இருக்கப்பா இந்த என்னது வாக்குத்தத்த அட்டை. திருச்சபையில 1ஆம் தேதி எதுவுமா போய் எடுக்கிறது, நீங்களே எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஏபுலா, அண்ணே உங்களுக்கு என்ன வசனம் வந்திருக்கு, எனக்கா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உபாகமும் 28:14. அது இங்கிலீஷ்ல வேலை போட்டிருக்காங்க, 2026 பின்னாடி காலண்டர் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த குட்டி அட்டையில என்ன வந்திருக்கு, நீதிமொழிகள், தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். நீதிமொழிகள் 14:8 இருக்கு. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், மீகா 7:15 இருக்குல்ல. இந்த பாரு, உங்களுக்கு என்ன அட்டை வந்திருக்கு, உங்களுக்கு என்ன வசனம் வந்திருக்கு. அப்போ நல்லா பாருங்க, இதுல நம்ம என்ன கேட்கிறோம், உங்களுக்கு என்ன அட்டை வந்திருக்குன்னு கேட்க மாட்டோம், என்ன வசனம் வந்திருக்கு, உங்க பிள்ளைக்கு என்ன வசனம் வந்திருக்கு, உங்க வீட்டுக்காருக்கு என்ன வசனம் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம். அப்ப இது சரியா தப்பா அப்படின்றத என்ன பண்ணுவோம், உங்களில் ஒருவனா இருந்து பேசுறேன். இன்னைக்கு 2026 வருடம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும்
இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்க, இது ஏன் ஆடு வந்துகிட்டே கிடக்கு? ஐயா, சும்மா எல்லாத்துலயும் மொபைல்லயும் ஆடு வருது, லேப்டாப் சிஸ்டத்துலயும் ஆடு வருது. புட்டுக்கட்ட சொல்லுது ஆடு வராம இருக்கணும்னா, விளம்பரம் வராம இருக்கணும்னா. விளம்பரம், பணம், பணம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு காலையில என்ன பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு இல்ல, நேத்தே எல்லாருக்கும் இந்த மாதிரி என்னது ஹாப்பி நியூ இயர் 2026 இருங்க, வேற ஏதாவது ஒரு பேஜுக்கு போயிரும். இது ஒரே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, விளம்பரமா வந்துகிட்டு கிடக்கு. உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தாலும் இமேஜஸுக்கு போகுமா? இந்த மாதிரி இமேஜஸ் பல பேருக்கு என்ன பண்ணிருப்பீங்கன்னா, நீங்க வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க. ஹாப்பி நியூ இயர் 2026, உங்கள் ஹார்ட்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் 2026 விஷஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தமிழ்ல அந்த மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணிருப்போம். இதுக்கான காரணம் என்ன? பல வாட்ஸ்அப் குழுக்கள்ல இண்டிவிஜுவலா, ஏன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எனக்கு அனுப்புறீங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க என் மேல வச்சிருக்க பாசம், நான் உங்க மேல வச்சிருக்க நேசம். அதை நான் எப்படி வெளிப்படுத்துறோம்? இன்னைக்கு புது வருஷம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்களோட தம்பி ஆகிய, அண்ணனாகிய என்ன நான் என்ன பண்ணணும்? புது வருஷத்து அதுவுமா ஒரு நல் வார்த்தை, வாழ்த்துக்கள், அதோட என்ன பண்ணணும்? பார்க்கணும் ஐயா, அவன் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு அண்ணன்மார், அக்காமார், தங்கச்சிமார்களுக்கு, தம்பிமார்களுக்கு அனுப்புறது நீங்க என்ன பண்ணணும்? வாழ்த்து, வாழ்த்து. அப்போ அந்த எழுத்து மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன், எனக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுக்கிய. கரெக்டா? அதே தான் இதுவும். இதை ஏன் தப்புன்னு சொல்லணும்? அப்போ கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். எப்பா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன கீழே நோக்கி போக விடாம மேல் நோக்கி என்ன பண்ணுவாப்லையாம்? உயர்த்துவாப்லையாம் 2026. சந்தோஷம் தானே? அது ஒரு திருச்சபை மூலமா, ஒரு சர்ச்சில் இருந்து. நல்லது தானே? இதுக்கு சர்ச்சு தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து இந்த நியூ இயருக்கு குடிக்கிய, ஒரு 1000 ரூபாய். ஒரு ஃபேண்ட் எடுக்கிறிய, சரி வெறும் சட்டை மட்டுமே எடுத்து குடிக்கிய, 1000 ரூபாய். இனிப்பு பலகாரங்கள்லாம் எடுத்து கொடுக்குறீங்க, பல லட்சம், இல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 2000 3000 நீங்க செலவு பண்ணணும். ஆனா இந்த மாதிரி அட்டையை அடிச்சு அதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை போட்டு பாசிட்டிவான வார்த்தைகள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் கூட இருக்காப்ல, நீ கலங்காத, திகையாதே, நான் உன் தெய்வன், இன்னும் பலவிதமான வார்த்தைகள் கொடுக்கலாமே. என்ன பண்ணலாம்? ரோட்ல நின்று நம்ம தெருக்குள்ள நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதையே நம்ம கிளி ஜோசியம் அந்த இதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்குள்ள நம்மளுக்குள்ளேயே பலவிதமான முரண்பாடுகள் தேவையில்லை. நல்ல காரியங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், என் வாய் வார்த்தையில சொல்றேன். இப்ப என்ன பண்றேன்? கீழே போட்டு விடுறேன், இப்ப படிச்சுக்கிடுங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் நண்பர்களே, நீங்க நல்லா இருப்பியா? இதுதானே இதுவும். நீங்க பதிலுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப கீழே போய், ஏ தம்பி, அண்ணே, நீங்களும் நல்லா இருப்பியா கமாண்ட் போடுவீங்க. அப்போ வாய் வார்த்தையில சொல்றதுக்கு பதிலா, வாய் வார்த்தையில அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? அதே வார்த்தைய நீங்க நல்லா இருப்பீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பைபிள் வசனத்தோட நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
என்ன பண்ணுவாங்க? பைபிள் வசனம் மூலமா தான் பேசுவாங்க. கரெக்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்காங்க? பைபிள் வசனத்துல இருக்காங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் என்ன பண்றாங்க? அதுல இருக்கிற நல்வார்த்தைகள். இன்னும் ஒரு சிலர், எப்பா பைபிள்ல எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு, அது ஏன் நீ நல்லா இருப்ப, நீ வாளாகாம தலையாகுவ, நீ கீழாகாம மேலாகுவ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இந்த மாதிரி வசனங்களை மட்டும் ஏன் எடுக்கணும்? 1ஆம் தேதி அதுவுமா இந்த அட்டையில அடிச்சு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு இன்னும் ஒரு சிலர். ஆமா, நியூ இயர் அதுவுமா, புது வருஷத்து அதுவுமா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நாசமா போயிருவீங்க, மண்ணா போயிருவீங்கன்னா, இல்ல நீங்க போய் கமெண்ட்ல நீ என்னெல்லாம் பண்ணல, எப்படி எல்லாம் பேசுன அப்படி நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா பண்ண மாட்டீங்கல்ல. அது நம்மளுக்கு தேவையா? இல்ல. ஒருத்தரை மகிழ்விக்கிற காரியம், நல்ல காரியத்தை பைபிள்ல பல வசனங்கள் இருக்கு, அதுல பாசிட்டிவான வார்த்தைகள் எடுத்து போட்டு ஒரு அட்டை மூலமா பல பேருக்கு கொடுக்கிறது தப்பு இல்லைல்ல. இதே எதுக்கு கிளி ஜோசியத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டு? தேவையில்லை. இத பண்றதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள். சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, திருச்சபை பக்கம் போவாதவங்க, திருச்சபைகள்லாம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க, திருச்சபைகள் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் நாம சிறுபான்மையா தான் இருக்கணும், நம்ம பெரும்பான்மையா மாறிடக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்தவர்கள்ன்ற பேர்ல இந்த மாதிரி அட்டை. இன்னும் ஒரு சிலர் பாஸ்டர்மார்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஸ்டர்மாருன்ற பேர்ல இருக்கிறவங்களே இந்த அட்டை, இந்த மாதிரி அட்டையெல்லாம் அடிக்கப்படாது, இதுல வசனத்தை போட்டு என்ன பண்ணக்கூடாது, கிளி ஜோசியம் மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு பிரசங்கம். இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றத பார்த்துட்டோம். பெரிய செலவு கிடையாது. ஒரே ஃபார்மெட்டு, கடையில கொடுத்தா பின்னாடி காலண்டர் இருக்கு, கீழே உங்க பேரை போட்டு என்ன பண்ணிட வேண்டியதுதான், நம்ம பேரை போட்டு, இல்லை நம்ம ஒரு கடை நடத்துறோம், நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம், நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம், ஏதோ ஒண்ணு, அந்த கடையோட பேரை போட்டு, நம்ம பிசினஸோட பேரை போட்டு என்ன பண்ணிடலாம், பல பேருக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுத்துடலாம். அடுத்து, இந்த மாதிரி நீங்க கொடுக்கல, இது கிளி ஜோசியம் மாதிரி இருக்குப்பா, வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுறோன்னு வச்சிங்களேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் அண்ணே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் தம்பி, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? தம்பி, எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கு பார்த்துக்கா, ஒரு மாதிரி மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாழ்க்கையில உள்ள பல பிரச்சனைகள் என்ன அழுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இந்த வருஷமாவது சரியாயிருமான்னு பார்த்தா 1ஆம் தேதி அதுவுமாவும் என்ன இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்கா, அதை வெளியே என்னால சொல்ல முடியல. என்ன தம்பி பண்றது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன்ட்ட வாரியா? நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, நான் உங்களை ஒரு இடத்துக்கு என்ன பண்றேன், கூட்டு போறேன். அங்க போய் என்ன பண்ணுவோம், ஜாலியா வண்ண விளக்குகள் 1ஆம் தேதி அதுவுமா பயங்கரமா போட்டிருப்பாங்க. ஏற்கனவே வண்ண விளக்குகள் இருக்கும், அது என்ன டிஜே இருக்கும், மியூசிக் ஏத்துவாங்க, ஆடலாம், குதிக்கலாம், ஜாலியா இருக்கலாம். 1ஆம் தேதினா இன்னும் ஜாலியா இருக்கலாம். நம்மள மாதிரி பல பேர் வருவாங்க தம்பி. நான் என்ன பண்றேன், உங்களை அங்க கூட்டு போறேனே அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஐயோ தம்பி, நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல உள்ளவன் தெரியுமா, கிறிஸ்தவம்பா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்திருக்கேன், என்ன போய் பப்புக்கு கூப்பிடுறா, என்ன பண்றா? ஆனா அங்க தண்ணிலாம் அடிக்க வேண்டாம்னே, இல்ல தண்ணி அடிச்சாலும் பரவாயில்ல, நானே உங்களுக்கு என் செலவுல என்ன பண்றேன், வாங்கி தரேன். இல்லை, நான் டீ டோட்டல் பார்த்துக்கா, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, இருந்தாலும் அந்த இடம் ஐயோ பரிசுத்தம் இல்லாதது, அங்க போய் நான் உள்ள போயிட்டு வெளியே வரதை என் சொந்தக்காரனோ ஃப்ரெண்ட்ஸோ எவனாவது பார்த்தான்னு வச்சுக்கோ, என்னையா இந்த ஐயா போய் பப்புக்கு போயிட்டு வராரு அப்படின்னு என்ன கேவலப்படுத்தி விடுவாங்க தம்பி, என் மான மரியாதையே போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுவியா. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஓ அப்போ பப்புக்கு போனோம், அங்க உள்ள என்ஜாய்மெண்ட் வேணும், ஆனா பப்புக்கு போக கூடாது,
பப்புக்கு போயிட்டு வெளியே வந்தா பல பேர் பார்த்துருவாங்க. அப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டோம். அண்ணே உங்களை சர்ச்சுக்கு கூட்டு போற வரியாலானே அப்படின்னு நான் கூப்பிடுறேன். நீங்க சர்ச்சுக்கா அங்க வந்தா ஆறுதல் கிடைக்குமாப்பா, மன நிம்மதி கிடைக்குமாப்பா, எனக்கு சந்தோஷம் கிடைக்குமாப்பா, வந்து பாருங்கண்ணே நான் கூட்டு போற சர்ச்சுக்கு அப்படின்னு நான் உங்களை எங்க கூட்டு போவேன்னா இந்த பப்பு மாதிரியே இருக்கிற திருச்சபைன்ற பேர்ல இருக்கிற சபைகள், வண்ண விளக்குகள், பின்னாடி பெரிய ஸ்கிரீனு, லைட்டிங்கு, பயங்கரமான சிஸ்டம் அப்படியே போட்டு டம்மு டிம்மு டிம்முன்னுக்கிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை கூட்டு போய் என்ன பண்ணுவேன், ஆட விடுவேன், குதிக்க விடுவேன். அங்க பிரசங்கிமார்கள்ன்ற பேர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கலர் கலர் சட்டை போட்டுக்கிட்டு கலர் கலர் துணி போட்டுக்கிட்டு எங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க ஆய்வின்னுக்கிட்டு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் என்ன பண்ணுவீங்க, தம்பி என் மனபாரமே குறைஞ்சு போச்சு ஐயா, 1ஆம் தேதி எதுவுமா என்ன பண்ண பரவாயில்ல, இப்ப நான் இந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது யாரும் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க, ஐயா சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாரு. ஆனா பப்புல உள்ள அதே தான் இங்க நடக்கு, ஆனா ஐயா சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னு எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஐயா. ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, உங்களை நான் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போறேன் பாருங்க, இந்த ஆடுறது, குதிக்கிறது, புகை போடுறது, மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, இது நிரந்தரம் நினைக்கிறீங்களா? அப்ப நல்லா இருக்கும். அடுத்த நாள் நான் உங்களை பாக்குறேன்னு வச்சுங்களேன், அண்ணே நேத்து ஒரு சர்ச்சின்ற பேர்ல இருக்கிற ஒரு குத்தாட்ட மையத்தை கூட்டு போனேனே, இப்ப எப்படின்னா இருக்கியா? எங்க தம்பி, அது ஏதோ அந்த டைம்ல எல்லாரோட சேர்ந்து ஆடும்போது நல்லா இருந்துச்சு பார்த்துக்கா, அப்படியே என்னாச்சு அதுக்கப்புறம் அதே வழக்கமான டிப்ரெஷன், அதே வழக்கமான மனபாரம், அதே வழக்கமான ஆனா இந்த அட்டை, இந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ஆறுதலான வார்த்தைய இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான் கொடுக்கேன், எனக்கு நீங்க கொடுக்குறியா? இது அப்படி கிடையாது. இது எப்படி இருக்கும், உங்களுக்கு மனசு பாரமா இருக்கிற நேரத்தெல்லாம் பைபிளுக்குள்ளதான் வச்சு தூக்கிட்டு போகணும்னு இல்லை, பாக்கெட்ல என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், இல்ல இதை 2ஆ மடிச்சு சுருட்டி பர்சுக்குள்ள என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம், பின் பாக்கெட்ல வச்சுக்கலாம். அப்புறம் எல்லா இன்னைக்கு ஆண்களோட எல்லா இதுவுமே ஜீன்ஸ் பாக்கெட்ல ஒரு சின்ன ஒரு பாக்கெட் இருக்கும், அது எதுக்கு தான் இருக்குன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாது, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றதே இல்லை, அதுல வச்சுக்கலாம். மனபாரம், மனக்குழப்பம் எல்லா நாட்கள்லயுமே எல்லா காலங்கள்லயுமே உங்களுக்கு எந்த மனித தயவோ யாருமே தேவையில்லை, நீங்க என்ன பண்ணலாம், கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்காப்லப்பா சொல்லிவிட்டாப்ல. அப்போ இந்த அட்டை வேணுமா வேண்டாமா? இதை நம்ம கிளிஜோசியத்தோட கம்பேர் பண்ணி இதை ஒதுக்குறது கூடாதுல்ல? ஒரு சிலர் எப்பா போன மாசம் வரை ஒரு சைக்கிள்ல வந்துகிட்டு கிடந்தாரியா, சொந்த வீடு கூட கிடையாது, வாடகைக்கு கட்ட முடியாம என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கஷ்டப்பட்டுட்டு இருந்த மனுஷன். ஆனா இப்ப என்ன பண்றாரு, BMW கார்ல போறாரு, 7-8 கார் வச்சிருக்காரு, எங்க போனாலும் ஏரோப்ளைன்ல தான் போயிட்டு கிடக்காரு, பெரிய ஆடம்பர பங்களா, ஒரு 5 கிரவுண்ட் இடத்துல இவங்க ஃபேமிலி மட்டும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க, மீதி இடம்லாம் சும்மா கிடக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, பெரிய ஆளாயிட்டாருப்பா. ஊழியம்னு ஆரம்பிச்சாப்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றேன்னு என்ன பண்ணாப்ல ஆரம்பிச்சு பெரிய ஆளாயிட்டாரியா. என்ன மாதிரி ஆராதனை, இந்த கூத்தடிக்கிறது. ஆனா நல்லா பாருங்க, அந்த மாதிரி ஆராதனை, அந்த மாதிரி சபைகள் மக்களை அந்த அந்த டைம்ல மகிழ்விக்கிறது, அந்த மாதிரி ஊழியங்கள் காணாம போயிருக்கும். நீங்க
ஒண்ணு இல்ல, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒருவேளை என் வயசுல இருக்கீங்க, என் வயசுக்கு மேல இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஆமாய்யா, ஒருத்தன் ஆரம்பிச்சான், ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு கிடந்தான். 1ஆம் தேதி அதுவுமா என்ன பண்ணுவான், பப்புக்கு போறதுக்கு பதிலா 1ஆம் தேதி மட்டும் இல்ல, வார வாரம் அதே கதை தான். கூத்தாட்ட மையம் காணாம போயிட்டான், அழிஞ்சு போயிடும். அதே நேரத்துல இந்த மாதிரி வார்த்தை வசனம், இந்த பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தைக்கு வல்லமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையில் கட்டப்பட்ட சபைகள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கும். அங்க செலிப்ரேஷன். என்ன செலிப்ரேஷன்? இதுதான் செலிப்ரேஷன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வசனம் மூலமா என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை என்னையும் மகிழ்விப்பாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. உங்க தாத்தா அவங்க பாட்டி கிட்ட வேண்டாம், பூட்டி அவங்களுக்கு முன்னாடி ஓட்டி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கூட, இந்த சபையா, ஆமாப்பா இந்த சர்ச்சு எனக்கு நல்லா தெரியுமே, வளர்ச்சி அடையாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சபைகள்லாம். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே பில்டிங்கா, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே பில்டிங்கு, அதே பில்லரு, உடஞ்சு விழுந்த ஓடு, இப்படியே தான் கிடக்கு. ஆனா அந்த ஊழியங்கள் அழியாது, அந்த திருச்சபைகள் காணாம போகாது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பல தலைமுறைகள் என்ன பண்ணும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி வார்த்தைகள்ல விதைக்கிற சபைகள். வார்த்தையினால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை. அதனால என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இன்னமும் நாள் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கே என்ன பண்ணுங்க, பிரிண்டிங் பிரஸ்ல பக்கத்துல அடிக்க கொடுங்க. இல்ல இப்ப ஆன்லைன்லயே இருக்குன்னு நினைக்கிறேன், அதை தான் தேடி பார்த்தேன், அது தெரியல எனக்கு. ஆன்லைன்லயே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மினிஸ்ட்ரி பேரையோ இல்ல நம்ம ஏதோ ஒரு இது பண்றோம், நம்ம கடை, நம்மளோட பிஸ்னஸ், இல்ல நம்ம ஃபேமிலி பேரு, இந்த மாதிரி போட்டு ஒரு காலண்டர் 2026 அப்படின்னு போட்டு இதுல என்ன பண்ணலாம், ஏதோ வசனம், பல வசனம், பாசிட்டிவான வசனங்கள்னு போட்டா வரும். இல்ல ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல வார்த்தையினால் கட்டப்பட்ட சபைகள் இருந்தா அங்க போய் கேளுங்க, ஐயா நான் இந்த மாதிரி அட்டை அடிச்சு கொடுக்கணும்னு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுங்க, வசனத்தை எடுத்து கொடுங்க. அந்த பாஸ்டர் ஐயா, சபை போதகர் உங்களுக்கு ஏகப்பட்ட வசனங்களை எடுத்து கொடுப்பாங்க. அத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், பல பேருக்கு, ரோட்ல போறவங்க வரவங்க, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். வார்த்தையினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையினால் ஒருத்தரை மகிழ்விப்போம், அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துவோம். நன்றி.